ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எத்தியோப்பியா அடிஸ் அபாபா டு யூஏயில் இருக்க துபாய் இன்றைக்கி ஜேர்னி தான் பார்க்குறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க. அடிஸ் அபாபா ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் பாருங்கள், ஏர்போர்ட்டுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்குது. அந்த ரவுண்ட் அபவுட்டில் இது மாதிரி ஒரு ஃப்ளைட் வச்சுருப்பாங்க. என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தவங்கெல்லாம் கூட இதை பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோஸில் ஸ்ட்ரைட்டாக தெரிகிற பில்டிங் வந்து டொமஸ்டிக் டெர்மினல். டொமஸ்டிக்லேருந்து லெஃப்டில் ரைட் போனோம், நம்ம இன்டர்நேஷ்னல் டெர்மினல். அரைவல் டிபார்ச்சர் ரெண்டும் இங்கே தான் இருக்குது. டொமஸ்டிக் வந்து நமக்கு ரைட் சைடில் இருந்தது. இது நல்லா புது பில்டிங்கு, நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். பாருங்கள், இதுதான் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு. இங்கே தான் ஏர்போர்ட் நேம் வந்து போலே, அடிஸ் அபாபா போலே இன்டர்நேஷ்னல் டெர்மினல். செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம லாஞ்சில் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ இந்த லைட் பார்த்தேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரி, அதெல்லாம் காட்டலான்ட்டு எடுத்தேன். ஓகே, இப்போ 4 o'clock நமக்கு ஃப்ளைட் டைமு, 3 o'clock டிபார்ச்சர், அதாவது போர்டிங் கேட் ஓப்பன்னு போட்டிருந்தாங்க. நான் 3:15 வந்தேன். இன்னும் கூட செம்ம டிலேயில் நமக்கு போர்டிங் 3:40 தான் நம்ம போர்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சீட்டுக்கு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் ஒரு பில்லோ, ஒரு ஹெட்செட்டு, அது மாதிரி ஒரு பிளாங்கெட் எல்லாம் இருக்குது. அது மாதிரி வாஷ்ரூமுக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டலான்ட்டு தான். இந்த செக்டரில் எப்போவுமே வாஷ்ரூம்லாம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சிச்சின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி சில நேரம் நல்லாயிருக்கும், சில நேரம் நல்லா இருக்காது. அதனால தான் வாஷ்ரூமில் வந்தால் இங்கே பாருங்கள், ஒரு கப்பு இருக்குது, ஃபேஸ் டவல் இருக்குது, ஃபேஸ் டிஷ்யூ இருக்குது, ஹேண்ட் வாஷ், பாடி லோஷன் அதெல்லாம் இருக்குது. வாஷ்ரூம் இங்கே இவங்க சவுண்டு கேட்டுச்சா, அந்த மாதிரி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அது வேக்யூம் எடுத்துகிட்டு போயிடும். இது வந்து ஃப்ளைட் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறீங்க. சீட் நம்பர் 34A இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்க சீட்டு. ஸோ ஃப்ளைட் ரூட் மேப் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்க பாருங்கள். ஆக்சுவலாக இது சிமுலேஷன் தான், இது ஆக்சுவல் ரூட்டு இது கிடையாது. ஆக்சுவலாக வந்த ரூட்டு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இதுக்கும் அதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் நான் லேண்டிங்கை காட்ட மாட்டேன், ஏன்னா லேண்டிங் வந்து நான் லைவ் டெலிகாஸ்ட் தான் பண்ணுவேன். ஸோ லைவ் டெலிகாஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லேண்டிங் பார்க்கணுன்றவங்க அதில் பாருங்கள். இந்த ஃப்ளைட்டில் வந்து ஸ்டார் லிங்க் இருக்கும், அதனால் நம்ம அன்லிமிட்டெட் இன்டர்நெட் ஆக்சஸ் வித் நல்ல ஸ்பீடில் கிடைக்கும். அதனால் நான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 20 minutes டிலேயில் இப்போ தான் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க புஷ்பேக் பண்ணுறதுக்கு. 4 o'clock ஆகும் டிபார்ச்சர் டைம். ஆனால் மணி 4:20 ஆகுது. இன்னும் இப்போ தான் இவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிறாங்க. பாருங்கள், எப்படியும் 4:30 தான் அப்போ புஷ்பேக் இருக்கும். 30 minutes டிலேயாக தான் புஷ்பேக் பண்ணுவாங்க. அப்போது சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எமிரேட்ஸில் டிஸ்பிளேயில் தான் காட்டுவாங்க. நம்ம மற்ற ஃப்ளைட்ஸில் ட்ரெடிஷ்னல் ஃப்ளைட்ஸில் இருக்க மாதிரி பண்ண மாட்டாங்க. அது வந்து நான் தனி வீடியோவில் ஃபுல் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கேன், பார்க்கணுன்றவங்க பாருங்கள். வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா -14 degree Celsius. 4:30 ஆகுது டைமு. கரெக்டாக புஷ் பேக் பண்ணிட்டாங்க. 30 minutes டிலே நான் சொன்ன மாதிரி. பாருங்கள், எமிரேட்ஸோட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் முடிய போகுது இப்போது. இது வந்து தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த ப்ளேலிஸ்ட்டில் எங்கேயாவது இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஃப்ளைட்டோட இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த விங்ஸு, ஃப்ளாப்ஸு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க கிளம்ப முன்னாடி. அந்த விங்ஸ் பாருங்கள், வெளியே வருது பாருங்கள், ஃப்ளாப்ஸ் எவ்வளோ அழகாக வெளியே வருது பாருங்கள். டேக் ஆஃப் ஆகிறப்பவும் லேண்டிங் டைம்லேயும் அந்த விங்ஸோட சைஸ் வந்து பெருசு பண்ணுவாங்க இது மாதிரி. அப்போ தான் நல்லா ஸ்லோவாக போகும்போதே ஃப்ளைட் நல்லா பறக்க முடியும். ஒரு வழியாக 4:30, அரை மணி நேரம் டிலேயில் ஃப்ளைட் போகுது. நல்லா வெளியே மழை பெய்யுது. டெம்பரேச்சரும் இப்போ ஜூலை ஆகஸ்ட்லலாம் வந்தீங்கன்னா மற்ற இடத்துலலாம் சம்மரில் இருக்கும், ஆனால் எத்தியோப்பியாவில் நல்லா குளிராக இருக்கும்.
இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் வியூ கேமரா அது நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது. இது வந்து டவுன் கேமரா. 2 கேமரா இருக்கும். எமிரேட்ஸோட எந்த ஃப்ளைட் எடுத்தாலும் A380லேயும் A350லேயும் 3 கேமரா இருக்கும். 3வது கேமரா வந்து டெயிலில் வச்சுருப்பாங்க. பாருங்கள், நமக்கு முன்னாடி டோட்டலாக 5 ஃப்ளைட் இருக்குது. நமக்கு எக்ஸாக்டாக முன்னாடி வந்து ஒரு எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் ட்ரீம் லைனர் போயிட்டுருக்கு. லெஃப்ட்டில் பாருங்கள் எவ்வளோ சின்ன குட்டி ப்ரைவேட் ஃப்ளைட் ஜெட்ஸ் நிற்கிது. ஸோ சீட்டு பார்த்தீங்கன்னா 3+4+3 கான்ஃபிகரேஷன். இன்றைக்கி ஃபுல் ஃப்ளைட் இல்லை, இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஆக்குப்பைடு. இந்த 2 பழைய ஃப்ளைட் ரொம்ப பெருசு. அது எப்போ உள்ளது என்ன எதுன்னு தெரில. நான் பல வருஷமாக வந்துட்டுருக்கேன். அது அங்கேயே தான் கிடக்குது. அதை ஏன் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு கூட தெரியல. ஸோ பாருங்கள், ஃப்ளைட் வந்து ஒரு வழியாக ரன்வேக்கு வந்துடுச்சு. 4:45 டைமு. ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட் கேமராவோட தான் பார்த்தீங்க. ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. டேக் ஆஃப் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் ஆஃப் ஆகிட்டோன்னு நான் பேசுகிறேன். டேக் ஆஃப் ஆகிடுச்சு. எப்போவுமே டேக் ஆஃப்லேயும் லேண்டிங்லேயும் நான் பேசுகிறத அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வியூவர்ஸ் வந்து ஆக்சுவல் சவுண்டு கேட்கலாம், அப்படின்னு ஃப்ளைட்டோட ஆக்சுவல் சவுண்டு கேட்கலான்றதுக்காக தான். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஹைட்லேயே பாருங்க, 5000 அடிக்கிட்ட தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே டர்ன் அடிக்கிறாங்க. வீடுங்கள்லாம் எவ்வளோ அழகாக கிளியராக தெரியுது பாருங்கள். மேலே நல்லா ரெய்னி க்ளவுட்ஸ் இருக்குது. இவங்க க்ளவுட்ஸ் அவாய்ட் பண்ணி போனாங்கன்னா பிரச்சனை இல்லை. க்ளவுடுக்குள்ளே போனாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி டர்புலன்ஸ் இருக்கும். யூ டர்ன் அடிக்கிறனால நீங்கள் தூரத்தில் ஏர்போர்ட் தெரியுது கண்ணில், ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் காட்ட முடியல. கீழே பாருங்கள், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது பாருங்கள். தூரத்தில் ஏர்போர்ட் தெரியுது, ரன்வே எல்லாம், ஆனால் என்னால் காட்ட முடியல. இந்த க்ளவுட்ஸை பாருங்கள், விங்ஸை பாஸ் பண்ணுறப்போ நமக்கு தெரியும் ஃப்ளைட்டோட ஆக்சுவல் ஸ்பீடு. இது இத்தனைக்கும் இப்போ தான் டேக் ஆஃப் ஆகிருக்கு. அதனால் இது பாதி ஸ்பீடு தான் இப்போதைக்கு நம்ம போகிறது. அப்போ ஃபுல் ஸ்பீடில் போகும்போது இன்னும் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது ஆனால் எத்தியோப்பியாவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி கொஞ்சம் ஹைட்டில் தான் க்ளவுட் இருக்கும். இந்த க்ளவுட்ஸ்க்கு மேலே போயிட்டோன்னா ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்கும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. பாருங்கள், இதெல்லாம் லோ பாஸ் க்ளவுடு தான். இதுக்கு மேலே போயிட்டோன்னு வைங்க, இந்த ஒரு லேயரை தாண்டி மேலே போயிட்டோன்னா ஒன்றும் இருக்காது. ஃபுல் கிளியர் ஸ்கையாக இருக்கும். நிறைய டைம் இது மாதிரி ஆகிருக்கு. இது மாதிரி ஸ்டார்லிங்க் இருக்குது இந்த ஃப்ளைட்டில், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. ஆனால் எத்தியோப்பியாவில் வந்து ஸ்டார்லிங்க் அலௌடு கிடையாது. அதனால் ஃப்ளைட்டு வந்து எத்தியோப்பியா ஏர் ஸ்பேஸ் தாண்டி வெளியே போன பிறகு தான் ஸ்டார்லிங்கை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் அது மாதிரி ரிட்டன் வர்றப்போ லேண்டிங் டைம் வரைக்கும் ஸ்டார்லிங்க் கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம க்ளவுட்ஸ் பாஸ் பண்ணி மேலே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெய்னி க்ளவுட்ஸ் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து இனிமேல்ட்டு ஸ்கை ஃபுல் கிளியராக தான் இருக்கும் நம்ம துபாய் வர வரைக்கும். ஆனால் பெஸ்ட்டு டைம், நீங்கள் நிறைய பேர் வந்து ஜூலை ஆகஸ்ட் சம்மரை பீட் பண்ணுறதுக்கு எங்கெங்கேயோ போவீங்க. என்னை கேட்ட வரைக்கும் நீங்கள் ஒரு ரிலாக்ஸாக ஒரு இடத்துக்கு போகணும், வெளியெல்லாம் சுற்ற வேண்டாம், ஆனால் நல்ல வெதர் என்ஜாய் பண்ணணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிஸ் அபாபா தான் பெஸ்ட்டு ப்ளேஸு. நல்ல வெதராக இருக்கும். அது மாதிரி ரெயின் வந்து ட்ரிஸ்லிங்காக இருக்கும் அப்பப்போ. ஹோட்டல்ஸும் சீப்பாக கிடைக்கும். இந்தியன்ஸ்க்கு வந்து வீசா வந்து ஆன் அரைவலும் இருக்குது, ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம். $60 per person. அதனால் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து மீட்டர். அதில் வந்து
4ன்னு காட்டுச்சுன்னா அது இப்போ 2 டிகிரி மேலே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மெனு கார்டு, ஃபுட்டோட மெனு கார்டு. எமிரேட்ஸில் எப்போவுமே வந்து லஞ்சாக இருந்தாலும் சரி, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எதாக இருந்தாலும் மெனு கார்டு தருவாங்க. இன்றைக்கி மெனுவில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்படி இல்லைன்னா லேம்பு கறி வித் ரைஸ் இருக்குது. ஸோ அதுதான் பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் இப்போ பாருங்கள் 2 இருக்குது பாருங்கள், 20. ஸோ அது வந்து டேக் ஆஃப் ஆகும்போது 4 இருந்தது. இப்போ வந்து லஞ்சும் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நான் லேம்பு தான் வாங்கியிருக்கேன். அது கூட ஒரு கேஷ்யூ பாக்கெட்டு, பட்டரு, சீஸு, பாருங்கள் இது வந்து சீஸு ப்ளஸ்ஸு மீலு, ஒரு டிசர்ட், ஒரு பன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து வீகன் சீஸு, வீகன் பட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எத்தியோப்பியாவில் வந்து இது ஃபாஸ்டிங் பீரியடு. அதனால் அவங்க எத்தியோப்பியாவில் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்டிங்காக தான் இருப்பாங்க. இப்போ வருஷத்தில் பாதி நாள். அது எஸ்பெஷலி வருஷத்தில் எல்லா வெட்னஸ்டேயும் எல்லா ஃப்ரைடேயும் ஃபாஸ்டிங். இன்றைக்கி வேறு நம்ம சாட்டர்டே, ஆனால் அவங்க ஃபாஸ்டிங் பீரியட் 50 டேஸு. அதனால அதை அப்படி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக சீலிங்லெல்லாம் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா டார்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட்டு வந்து சலாலா பக்கத்தில் வரப்போகுது. ஓமானில் கல்ஃப் ஆஃப் ஈடன் மேலே நம்ம பறந்துட்டுருக்கோம். இப்போது ஆக்சுவலாக ஆஃப்ரிக்காவுக்கும் யெமனுக்கும் நடுவில் இருக்க சீக்கு நடுவில் பறந்துட்டுருக்கோம். சலாலா வழியாக நம்ம போவோம். அது சலாலா வரப்போ டார்க் ஆகுது பாருங்கள். சீலிங்லலாம் எமிரேட்ஸோட சீலிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். நல்லா டார்க் லைட்டு போட்டு ப்ளூயிஷ் லைட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்டார்ஸ் மாதிரி எல்இடி வச்சுருப்பாங்க. லெஃப்ட்டில் கீழே தெரியுது பாருங்கள், இதுதான் சலாலா சிட்டி. நார்மலாக வந்து இந்த டைமில் வந்து ஃபுல்லாக சலாலாவில் க்ளவுடு கவர் ஆகிருக்கணும். ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ க்ளவுடெல்லாம் இல்லை பாருங்கள். நம்மளால் லைட்டெல்லாம் பார்க்க முடியுது, சிட்டியோட லைட்டெல்லாம். ஸோ இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. ஃப்ளைட் ஆன் டைம் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த ஏரியாவில் வந்திருப்போம். இன்னும் கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு வழியாக நம்ம அலைன் கிட்ட வந்துட்டோம். ஃப்ளைட்டு கீழே இறங்கிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் -1 காட்டுது பார்த்தீங்களா? அப்படின்னா ஃப்ளைட்டு கீழே ஆங்கிள் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் பார்க்குறப்போ +2ல் இருக்கும் எப்போவுமே. இது வந்து -1 இருக்குதுன்னா அப்போ கீழே நோக்கி இருக்குது பாருங்கள். அலைனில் இருக்க ஏதோ ஒரு கிரவுண்ட் இது. மேக்ஸிமம் நான் எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ இதில் நான் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து லைவில் டெலிகாஸ்ட்டில் தான் நான் லேண்டிங்கை காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டோட லிங்க்கை நான் தரேன். இங்கே பாருங்கள், இப்போ டேர்ன் பண்ணுறதை பாருங்கள். 8 டிகிரியில் டேர்ன் ஆகுது ஃப்ளைட்டு. அதே நேரத்தில் கீழே இறங்கிட்டே இருக்குது. -1 தெரியுது பாருங்கள். ஸோ இது ஃப்ளைட் இது வரைக்கும் வந்திருக்க ரூட் நமக்கு தெரியுது பாருங்கள். எப்படி திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு நான் காட்டின வீடியோவில் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அது யெமன் மேலோடி போயிட்டு சவுதி வழியாக போகும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அதை ஸ்கிப் பண்ணி டேர்ன் பண்ணி போயிருக்குன்ட்டு. ஸோ ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன் டைமுக்கு லேண்ட் ஆகிருக்கோம். இதுதான் வந்து ஆக்சுவல் ரூட்டு நம்ம வந்தது. நம்ம ஸ்டார்டிங்கில் உள்ளதுக்கும் இப்போயும் உள்ளதையும் நீங்கள் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு டேர்ன் பண்ணி போது பாருங்கள். நான் லேண்டிங் வந்து நான் சொன்ன மாதிரி லைவில் போட்டேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க பாருங்கள். இது ஏன் நான் அது மாதிரி பண்ணேன்னா, நம்ம போகிற எல்லா ஃப்ளைட்ஸ்லேயும் ஸ்டார் லிங்க் இருக்காது. ஸோ சில ஃப்ளைட்ஸில் மட்டும் தான் எமிரேட்ஸில் இருக்கும். அதனால தான் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் நான் பண்ணேன். பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்த ரூட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஃப்ளைட்டு ஸ்ட்ரைட்டாக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்குறோம். இது பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸு. செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போக வேண்டியது தான். பாருங்கள், நம்ம லக்கேஜ் எல்லாம் இல்லாதனால ஒரே ஹேண்ட்பேக் மட்டும் இருக்கனால இறங்கி இங்கே வெளியே வர்றதுக்குள்ளே டக்குன்னு வந்துடலாம் எல்லோரும் வரதுக்கு முன்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். அடுத்த ஷார்ஜாக்குள்ளே வந்துட்டோம். தேங்க்யூ.